வணக்கம் நண்பர்களே, I'm அகிலன் மாதையன். ஹாப்பி டு மீட் யூ ஆல் அகைன் த்ரூ அவர் யூடியூப் சேனல். எல்லாருமே வந்து ஏவோட ஷார்ட் நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ our exam is proposed to be on 18th of April. So hardly we have around 70 days in our hands for our preparation. இல்லையா? ஸோ அதில் எஃபெக்டிவ் டேஸ் அப்படின்னு கணக்கு போட்டோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு 55 to 60 டேஸ் தான் வரும். ஸோ ஜஸ்ட் 60 டேஸ்ன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். பிளான் யுவர் ப்ரோக்ராம், schedule your daily plan so that you can easily cover the syllabus. Plan பண்ணி படிங்க. You can easily clear through this exam and become an agriculture officer. All the best for all your preparation and your success. So in our last video we have seen about GS syllabus decoding. அதில் unit 1 general science பற்றி பார்த்துருந்தோம். So in this series, so we shall discuss about the next unit, that is the most important and the most dynamic unit. ஏன் மோஸ்ட் டைனமிக் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, பிகாஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் நல்லா எதுவுமே கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் இட் டெய்லி அண்ட் யூ ஹேவ் டு ஆன்சர் இட். ஸோ நீங்கள் டெய்லி கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த யூனிட்டில் கேட்கக்கூடிய கேள்விகளை எழுத முடியும். ஸோ ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்றதை சொல்கிறேன். ஸோ தட் இஸ், ஸோ த நெக்ஸ்ட் யூனிட் இஸ் the most important unit, that is the current affairs. ஏன் அது important அப்படின்னாக்கா, this paper is very essential for in all the aspects of your exam. For example, prelims-ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேப்பர் 1லையும் current affairs questions இருக்கும். that is in our agriculture paper and as well as in the paper 2 general science paperல current affairs தவிர்க்க முடியாத ஒரு ஏரியா. பேப்பர் 1ல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ ரெண்டு பேப்பர்லேயுமே இதோட ரோல் இருக்குது. அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச கேள்விகள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். எஸ்பெஷலி சின்ஸ் வி ஆர் கோயிங் டு அப்பியர் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய இருக்குது. என்ன படிக்கிறதுன்னு தெரியல, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த சாப்டரை ஒமிட் பண்ணலான்னு மட்டும் நினைக்க வேண்டாம். ஏன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து 3 ரவுண்ட்லேயுமே சேர்த்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் வில் கம் அரவுண்ட் some 40 to 50 marks. ஸோ இட் வில் டிசைட் யுவர் ஆக்சுவல் சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சிலபஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 யூனிட்டாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இண்டிவிஜுவல் யூனிட்குள்ளார அவங்க எதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னாக்கா ரீசெண்டாக என்னெல்லாம் நடந்தது ஏதாவது ஒரு பிளேஸில் எனிதிங். ஸோ லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது எங்கே நடந்தது. மோஸ்ட்லி இந்த மாதிரியான கேள்விகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இட் வில் பி லைக் சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ், சமிட்ஸு, கான்ஃபரன்ஸு, இல்லை வேறு ஏதாவது மிலிட்ரி எக்ஸசைஸ், எஸ்பெஷலி சமிட்ஸ், கான்ஃபரன்ஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ், இது எங்கே நடந்தது, வாட் இஸ் த தீம் பிஹைண்ட் திஸ் மீட்டிங். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. மிலிட்ரி எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கணும்னா விச் கண்ட்ரீஸ் ஆர் இன்வால்வ்ட். ஓகேங்களா? விச் கண்ட்ரி இன்வால்வ்ட் அண்ட் வாட் டைப் ஆஃப் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகேங்களா? வெதர் இட் இஸ் அ ஆர்மி ஆர் நேவி ஆர் மிலிட்ரி எக்ஸசைஸ், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்டிங் டு லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ். அண்ட் தென் the next one is நேஷ்னல் சிம்பிள்ஸ். நேஷ்னல் சிம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஸ்டேட்டோ இல்லை எனி ப்ராவின்ஸ் ஆர் எனி திங் தே ஹவ் டிக்ளேர்டு சம் நேஷ்னல் சம் நேச்சுரல் ஆர்கனிசம் ஆஸ் அ ஸ்டேட் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து தமிழ்நாடு வந்து தமிழ் மரவன் அப்படிங்கிற ஒரு பட்டர்ஃப்ளையை வந்து ஸ்டேட் பட்டர்ஃப்ளையாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஈவெண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சின்ஸ் பீயிங் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட், ஸ்டேட் பேர்டாவோ இல்லை ஸ்டேட் அனிமலாவோ, சின்ஸ் பீயிங் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம என்ன அடிஷ்னலாக யூ கலெக்ட் தி சயின்டிஃபிக் நேம் ஆல்சோ. ஓகேங்களா? அந்த சயின்டிஃபிக் நேமையும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் சயின்டிஃபிக் நேம் கேட்கறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஈவன் இஃப் நாட் இன் எக்ஸாம், ஸோ இட் மைட் பி ஆஸ்ட் இன் த
இன்டர்வியூவில் சயின்டிஃபிக் நேம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நம்மளுக்கு சயின்டிஃபிக் நேம் படிக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 சயின்டிஃபிக் நேமுக்கு மேலே படித்தாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு நேம் படிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. ஸோ அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? தென் த நெக்ஸ்ட் ஒன்று ஸ்டேட்ஸ் ப்ரொஃபைல். ஸோ ஸ்டேட்ஸ் ப்ரொஃபைல்னு பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் லெவலில் ஏதாவது ப்ரொடக்ஷன்லையோ இல்லை ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆர் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு இருக்குது, ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்ஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்ஸ் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் எந்த ஸ்டேட் ஹையஸ்ட்டாக இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்ஸ் என்ன, பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்ஸ் என்ன, ஏரியாவில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்ஸ் என்ன, சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட பொசிஷன் என்ன. அண்ட் தென் ஃபைனல் திங் இஸ் லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா, ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த லாஸ்ட் பிளேஸ் கேட்க மாட்டாங்க. டு பி ஆன் சேஃப் சைட் லாஸ்ட் பிளேஸ் பார்த்துக்கிறது நம்மளோட சேஃப்டிக்கு, ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்ஸ் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்டேட்ஸோட ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் யார் இருக்கா, அண்ட் தென் தமிழ்நாடோட பொசிஷன் என்ன. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ நேஷ்னல் லெவல்லையோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ எனி ஸ்பெசிஃபிக் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ காதி ப்ராடக்ட்ஸின் ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் நேஷ்னல் லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபெஸ்டிவல்ஸ். அதே மாதிரி நார்த் இந்தியா சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர்டுக்கான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஒரு சில நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கைட் ஃபெஸ்டிவல், ஃபல்கான் ஃபெஸ்டிவல், இதெல்லாம் மோஸ்ட்லி எங்கே நடக்குது. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா எந்த ஸ்டேட்டில் அது வந்து நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டில் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள வந்து பதுக்கம்மா செலிப்ரேட் பண்ணாங்க. ஆஸ் அ தெலுங்கானா கவர்னர் ஷி செலிப்ரேட்டட் பதுக்கம்மா ஃபெஸ்டிவல். ஸோ இட் வாஸ் இன் நியூஸ். அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் பர்சனாலிட்டிஸ் இன் நியூஸ். ஸோ பர்சனாலிட்டிஸ் இன் நியூஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற பர்சனாலிட்டிஸ் இன் அலாங் வித் தட் எங்கே நடந்தது, அதோட மஸ்கட் என்ன. ஸோ மஸ்கட் அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது, சின்னம். ஸோ இஃப் சம் அனிமல் ஆர் பேர்ட் இஸ் கெட்டிங் எக்ஸ்டின்ட் ஆர் நியர் என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற மாதிரி என்னன்னாக்கா இன் ஆர்டர் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் தட் அனிமல் தேல் டிக்ளேர் இட் அஸ் அ மஸ்கட். ஸோ அந்த மாதிரியான சின்னங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கேமுக்கு எதை வந்து மஸ்கட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இன் தட் கேம் ஹூஸ் த வின்னர் அண்ட் தி ரன்னர், அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது வின்னர் யார், ரன்னர் யார், எங்கே நடந்தது, அதோட மஸ்கட் என்ன. ஸோ இஃப் தேர் இஸ் எனி ஸ்பெசிஃபிக் தீம் இன்க்ளூட் தட் ஆல்சோ. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இப்போ நேஷ்னல் லெவல்லையோ இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ பேசப்படக்கூடிய ஆட்கள் வந்து ஏதாவது புக் எழுதியிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் பிரைம் மினிஸ்டரோ இல்லை பிரசிடென்ட்டோ இல்லை எனி அதர் வேர்ல்டு பவர்ஃபுல் அத்தாரிட்டிஸ் ஏதாவது ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க அப்படின்னாக்கா அது படிச்சுக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நேஷ்னல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் அவார்ட் வாங்கின ஒரு சில புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்ஸையும் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் 1 கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூல் கேட்டிருந்தாங்க இல்லையா, சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கின புக்கு. ஸோ இட் வாஸ் மை குரூப் 1 இன்டர்வியூ கொஷின், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் அப்பாயின்மெண்ட்ஸ். இப்போ நேஷ்னல் லெவலில் ஏதாவது புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் வந்து நியூவாக மாற்றுறாங்க அப்படின்னாக்கா ஸோ தட் கேன் பி எ கொஷின், ஓகேங்களா? இல்லை ஷாங்காய் கோஆப்ரேஷனோட சேர்மன் மாறுறாங்க அப்படின்னாக்கா தட் கேன் பி எ கொஷின். அண்ட் நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரீமி லேயர் போஸ்ட்டு, ஸோ தி ஹையஸ்ட் போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் செக்ரட்டரி புதுசாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, கேபினெட்டில் செக்ரட்டரிஸ் மாற்றுறாங்க, அண்ட் தென் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரியான நியூ ஹையர் போஸ்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நியூ அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான டேட்டா கலெக்ட் பண்ணிக்கோங்க. இட் மைட் பி எ கொஷின். மோஸ்ட்லி இந்த மாதிரி கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இட் வில் பி இன் தி ஃபார்மட் ஆஃப் மேட்ச் த ஃபாலோயிங், ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு தேல் கிவ் இட் அஸ் அ மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்காக தான் இருக்க போகுது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேட்ச் த ஃபாலோயிங்காக தான் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் பர்த் அனிவர்சரி ஆஃப் லீடர்ஸ்.
ஸோ பர்த் அனிவர்சரி ஆஃப் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன் ரீசன்ட் டைம்ஸ் வி ஹவ் பீன் செலிப்ரேட்டிங் இட் ஆஸ் அ கிரேட் ஃபெஸ்டிவல் இல்லையா. ஸோ அதை மாதிரி அதனால் என்னன்னாக்கா நீங்கள் ஒவ்வொருத்தரோட பர்த் அனிவர்சரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க பார்க்க வேண்டியது என்னென்னா முக்கியமானது ஃபஸ்ட்டு டேட்டு தெரியணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனி ஸ்கீம்ஸ் ஆர் எனி இனிஷியேட்டிவ்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தேயர் நேம்ஸ் அது பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கீம்ஸோ இல்லை இனிஷியேட்டிவ்ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா தட் கேன் பி எ கொஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வந்து அடல் புஜல் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆன் 24th December 2019. மை குரூப் 1 இன்டர்வியூ வாஸ் ஆன் 26th December 2019. அன்னைக்கு இந்த கேள்வி எனக்கு கேட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுடைய பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனி ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எனி அதர் ஸ்பெசிஃபிக் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்தநாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை அவங்க பர்த்டேக்கு வேறு எதுக்காவது அவங்களுடைய நேமு கொடுத்துருக்காங்களா. ஓகேங்களா. இப்போ அட்டல் டனல் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு நேம் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்பெஷல் டேஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வி ஹவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டேஸ் லைக் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உமன்ஸ் டே, அண்ட் தென் வேர்ல்டு வாட்டர் டே, அந்த மாதிரி நிறைய டேஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு டேஸ்லேயும் ரொம்ப முக்கியமான டேஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த டேஸில் பார்க்க வேண்டியது அதோட தீம். ஸோ என்ன வந்து ஸ்பெசிஃபிக் தீம் அந்த இயர்க்கான இது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர்லேயே நிறைய பார்த்துருப்போம். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பல்சஸ், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சாயில், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஆயில் சீட்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் இயர்ஸும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் பார்க்கணுன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் எனிதிங் தட் இஸ் இன் நியூஸ். ஸோ அதில் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது என்னன்னாக்கா எதுக்காக அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் நியூஸில் வந்தது. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் லேட்டரெல்லாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது. ஓகேங்களா. அது பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெதர் இட் இஸ் அ மெம்பர் ஆர் நாட். அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் தட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. ஸோ எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, ஹூ ஆர் ஆல் தட் மெம்பர்ஸ் டு பி ஸ்பெசிஃபிக். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸோ விச் ஆஃப் த ஒரு 4-5 கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் தென் திஸ் இஸ் வாட் அபவுட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு படிச்சிங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் ப்ராடாக கவர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி அண்ட் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாலிட்டி, ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தது இல்லை எனிதிங் இஃப் யூ நீட் டு பி டிஸ்கஸ்ட் இன் டீட்டெயில் கைண்ட்லி லெட் அஸ் நோ த்ரூ தி கமெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.